அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்ட் 22 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஜி கம்பிரிட்ஜோட பேலன்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்னைக்கு பர்டிகுலராக ஒரு லோகோ இன்னைக்கு பார்க்கலாம். ஜி கம்ப்ரஸ் வந்துட்டு இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம பாண்டா வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு கவு படம் போட்டு ஏபிசின்னு போட்டிருக்கு, அதில் நம்ம போகலாம். இதில் ஃபஸ்ட்டு மை ஃபர்ஸ்ட் கீபோர்டு. இதில் நம்ம ஏதாவது லெட்டர் டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கலாம். லெட்டரை டைப் பண்ணி ஒரு வேர்டுக்கு ரெடியாக கொண்டு வந்துடலாம். இப்போ என்ன அடிக்கிறீங்க மதுக்கரன்? ஓகே, அவனோட நேமை டைப் பண்ணுறான். ஓகே மதுகரன், வெரி குட். இந்த மாதிரி நம்ம ஒரு வேர்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து வெளியே வருவோம். இப்போ மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கவுக்கு வந்து ஏபிசி, இதில் வந்து லெட்டர்ஸை வந்து இப்போ நம்ம தொட்ட உடனே லெட்டர்ஸ் அடிக்கிறது வந்தது. இதிலே நம்ம வேர்ட்ஸும் கொண்டு வரலாம், ஒக்காபுலரியும் கொண்டு வரலாம். இது வந்து நம்ம அந்த கேட்டு லோகோ இருக்கு இல்லையா, அந்த கேட் லோகோ அதை டச் பண்ணு. அந்த கேட் லோகோ, அடுத்தது பென்குயின். இப்போ இந்த பென்குயினில் பாருங்கள், லாஜிக்குன்னு ஒன்று இருக்குது, அடுத்தது ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு மியூசிக்குன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து லாஜிக்கே தான் நம்ம ஒவ்வொன்றா வச்சு பார்த்தோம். ஃபைன் ஆர்ட்லேயும் இதே மாதிரி நிறைய இருக்குது, அதுலேயும் நம்ம வச்சு பார்த்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது மியூசிக்கு, அதுலேயும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபைன் ஆர்ட்டை டச் பண்ணு. இதை பாருங்கள், ஃபைன் ஆர்ட்டில் இவ்வளோ வேணா இருக்குது. இதையும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கேமை விளையாடுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு மியூசிக்குன்னு இருக்குது, அதை டச் பண்ணிவிட்டு அதுலேயும் பாருங்கள் இது மாதிரி நிறைய இருக்குது. ப்ளே பியானோ, இதில் நம்ம அந்த மியூசிக் சவுண்ட்ஸை வந்து ஒவ்வொன்றா டச் பண்ணி விளையாடலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கு லோகோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும்தான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறது. இதில் வந்து ஹிஸ்ட்ரி அண்டு ஜியாகிரஃபி ரெண்டுமே இருக்குது பார்த்துக்கோங்க. இதையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஹிஸ்ட்ரியை மட்டும் ஓப்பன் பண்ணு பாருங்கள், இது ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி. இது எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எதுனாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு போட்டு விட்றேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு டைனோசரஸ். நெக்ஸ்ட்டு டைனோசரஸ்க்கு ஒன்றும் கிடையாது, இது மட்டும்தான். அடுத்தது ஷீப்பு. ஷீப்பில் இதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஆர்த்மெட்டிக் இருக்குது, மெஷர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம மேக்ஸில் உள்ளதை வச்சு பார்த்துக்கலாம். ஆர்த்மெட்டிக் வை பாருங்கள், இதில் நிறைய இருக்குது. இதில் நம்ம 1 by 1 வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதில் ஆடு, சப்ட்ராக்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். இது வேணும்னா இது நான் இன்னொரு திருப்பி இதை தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாருங்கள் மணி ஏகப்பட்டது இருக்குது, வெயிட்டு இதெல்லாம் இருக்குது. நம்ம இது வேணும்னா நம்ம இது ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பாண்டா பார்த்தோம். இந்த பாண்டாவில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கவு. நம்ம கவு பார்க்குறோம். இந்த கவுவில் வந்து பாருங்கள் லெட்டர்ஸ் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது, ஒக்காபுலரி இருக்குது.
இதில் நம்ம எது வேணுமோ வச்சுக்கலாம். நம்ம இப்போ லெட்டர்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். வேர்டு ஒக்காபுலரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது கீபோர்டு எப்படி வைக்கணும்னு நம்ம பார்த்தாச்சு. மை ஃபஸ்ட்டு கீபோர்டு. நெக்ஸ்ட்டு ட்ரா லெட்டர்ஸ். இது ஆஸ் யூஷுவல் தான். எப்படி 0 1 2ன்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஏபிசிடி வந்து லெட்டர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி. அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஹோமை டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர். ஆல்ஃபபெட் அதான் ஆல்ஃபபெட் சீக்வன்ஸ். இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம விளையாண்டது தான். ஏ லெட்டர் இருக்குது, அந்த ஏல அடிக்கிறது அந்த மாதிரி தான். அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிடுவோம். மை ஃபஸ்ட்டு வேர்டு அது இது நம்ம ஏற்கனவே நம்ம இதை பார்த்தாச்சு. டைட்டில் எப்படி வைக்கணும், ஒரு பேரா எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். அதில் யூ இருக்குது, யூவை டச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இ வந்திருக்கு, ஈயை டச் பண்ணணும். மேலே ரைட் சைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த லெட்டரை பார்த்து நம்ம இதில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். இதை மாதிரி கேம் விளையாடலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு கிளிக் ஆன் அன் அப்பர் கேஸ் லெட்டர். இதுவும் அதே மாதிரி தான். ஓ வந்திருக்கு, ஓவை டச் பண்ணணும். ஐ வந்திருக்கு, இப்போ ஐயை டச் பண்ணணும். இந்த மாதிரி தான். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு போயிடுவோம். சிம்பிள் லெட்டர்ஸ். ஐ வந்தால் ஐ, ஏ வந்தால் ஏ, இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு போயிடுவோம். இதுவும் நமக்கு ஏற்கனவே தெரியும். டிக்கு கேபிட்டல் லெட்டர் டினா ஸ்மால் லெட்டர் டி வர்றதை கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் லெட்டர் டி, ஸ்மால் லெட்டர் டி, இந்த மாதிரி. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் போகலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது என்ன கேமா? மேம் இது வந்து சென்ட் தி மெசேஜ் ஏ இன் மோஸ் கார்டு கொடுத்துருவாங்க. இந்த ஏ இது கொடுத்துருக்காங்களாமா, அது வந்து நம்ம இதை தொட்டு வந்து இந்த ஏ இருக்குன்னா அந்த ஏக்கு மேலே என்ன டாட்ஸ் கொடுத்துருவாங்க அதை பார்த்துட்டு அடுத்து இந்த ஆரோ மார்க்கு தொட்டுட்டு இங்கே வந்து இந்த அந்த டேஷா அதுவான்னு நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணுமா? செலக்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, ஓகே கொடுத்தோம்னா அதில் பாயிண்ட். ஓ, இன்னும் ஒருக்கா பண்ணி காட்டிரு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தது அதை பார்க்கலாம். ஆர் ஆர் எங்க இருக்கு? இல்லை இருக்கு. ஒரு டாட்டு, ஒரு டேஷு,
ஒரு டாட்டு. ஆ இப்போ வந்து இதை நம்ம அந்த ஆரோவை தொட்டுட்டு இப்போ டாட்டு, ஒரு டேஷு, திரும்ப ஒரு டாட்டு, இப்படி வச்சு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தா அவங்க பாயிண்ட். ஓகே, வெரி குட். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஏபிசி இது வந்து அப்ப நம்ம 1 2 3 ஆடுன மாதிரி அந்த இது அதுல நம்பர்ஸ் வச்சோம். இதுல வந்து ஏபிசிடி ஆல்பபெட் வைக்கிறோம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். ABCDE. இது மாதிரி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இதே மாதிரி மேலே அது வந்து நம்ம கரெக்டாக பொசிஷன் வைக்கலாம். ஓகே, அடுத்த லோகோ ஒரு பக் படம் போட்டிருக்கு, லேடி பக்கு. டிஸ்கவர் த பிராலி சிஸ்டம். இதுவும் அதே மாதிரி தான். எப்படி விளையாடணும்? இது வந்து ப்ராடக்ட் லெட்டர் இ கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே இ இருக்குன்னு பார்த்து அதில் டாட் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா அது நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். என்ன கேட்டிருக்காங்க? ஜே கேட்டிருக்காங்க. ஜே இப்போ கேட்டிருக்காங்கன்னா இங்கே ஜேயை பார்க்கணுமா? ஜேயை பார்த்து அது எத்தனை டாட் இருக்கோ அதே மாதிரி அது இதில் வைக்கணும். ஓகே, ரைட், வெரி குட். அப்போ இதே மாதிரி அந்த லெவல் வச்சு காமி. இதே மாதிரி லெவல் நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டு ஓகே, மொத்தம் 7 லெவல்ஸ் இருக்குதா? 10 லெவல்ஸ். 10 வை பார்ப்போம் என்ன கேட்டிருக்காங்கன்னு. சிம்பிள் வேற கொடுத்துருக்காங்கண்ணே. சரி, ஓகே. அடுத்தது தெரியும். பிராலி ஃபன். அதில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சு இதில் வந்து நம்ம பார்க்காம தெரியும். அது எப்படி பார்க்காம எப்படி அடிக்க முடியும்? அதே மாதிரி நம்ம அந்த இதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஏபிசியில் அந்த டாட் கொடுக்கும்போது அதே மாதிரி நம்ம பார்த்து. இப்போ சிக்கு என்ன போடணும்? அதில் உள்ளதை மைண்டில் வச்சு இதை பண்ணணுமோ? வெரி குட். இதுனா பீன் வருது, கீழே லெட்டர் வருது, அதை பார்த்து தான் நம்ம அடிக்கணும். சரி, ஓகே. இதோட முடிஞ்சுதா? ஓகே, இதே மாதிரி நமக்கு வேர்ட்ஸ்லேயும் இருக்குது, ஒக்காபுலர்லேயும் இருக்குது. இந்த வேர்ட்ஸை லைட்டாக வச்சு பார்த்துடலாமா? வேர்ட்ஸில் பாருங்கள், லெட்டர் இன் விச் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், போட்டு பேட்டா டச் பண்ணு. இதில் நம்ம கலர்ஸ் எந்த கலரை மிக்ஸ் பண்ணால் இந்த எல்லோ கலர் கிடைக்கும் அப்படின்றது அப்படிதானா? சரி, அதே மாதிரி அடுத்தது போகலாம். இதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இது மாதிரி வேர்ட்ஸ்லேயும் பாருங்கள் நிறையா இருக்குது. ஒக்காபுலரி டச் பண்ணு. இதுலேயுமே கலர்ஸ், மேட்சிங் ஐட்டம்ஸ் இப்படி நிறைய இருக்குது. கேட்டகரைசேஷன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ராக் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.